இன்றைக்கி அருணோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். முள்ளங்கி இருந்ததுனால முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டேன். நேற்று ஈவினிங் போல் நல்ல காற்று, கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மழை வந்துச்சு. மதியம் அடித்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசிட்டு தூங்குறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையிலுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு சாம்பார் வச்சுட்டு காலையிலேக்கு வந்து மாவு இருந்ததுனால தோசையும் தக்காளி சட்னிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் மட்டும் எப்பொழுதும் அம்மா தான் வைப்பாங்க. மீதி இந்த தக்காளி தொக்கு, குருமா குழம்பு இதெல்லாம் வந்து நான் வைப்பேன். இன்றைக்கி நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அளவு வந்து கம்மியாக வச்சுட்டேன். சரி, அப்புறமா வேறு ஏதாவது மதியத்துக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி முட்டையை உரிச்சிட்ருக்கப்போ கரெக்டாக ஷேடோ வந்துட்டான். அந்த முட்டை ஸ்மெல் தெரிஞ்சால் எப்படி தான் வருவான்னு தெரில, கரெக்டாக வந்துட்டான். அதே மாதிரி இந்த கிச்சனில் நின்று தோசை ஊற்றுறதுலாம் பார்க்குறதுக்கு சாய்க்குட்டி கரெக்டாக வந்துடுவான். தோசை ஊற்றி எல்லாம் அடுக்கி உள்ளே வச்சதுக்கப்புறமா அவனும் போயிட்டான். அருணுக்கு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு ஜாமான் எல்லாம் எடுத்து விலக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பையுமே வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.